எனக்கு நடந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் என்னென்னா, இப்போ நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன் கரண்டாக. நான் வந்துட்டு படிச்சிட்ருக்கேன். அண்ட் நான் என்னோட ஒரு டிகிரி முடிச்சுட்டேன். இப்போ பிஜி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணிட்டு இருந்தாலுமே நான் ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். எனக்கான இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன். நான் யார்கிட்டையுமே செலவுக்கு நான் காசு வாங்கலை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்படி நான் இருந்துட்டுமே என்னை பற்றி பின்னாடி ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னை பற்றி பேசுகிறான்ல, எனக்கு அதுவே போதும். பிகாஸ் என்ன சொல்கிறது, யாருமே உங்களுக்காக வரமாட்டாங்க கைஸ். இப்போது நான் பார்க்குறது என்ன வேலையாக இருந்தாலுமே அது ஒரு வேலை தான். ஓகேவா? சேல்ஸாக இருக்கட்டும், என்ன பிஸ்னஸ் என்னவாக இருக்கட்டும், அது நான் பார்க்குற வேலை. எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் கிடையாது. எனக்கு வந்துட்டு அது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து எனக்காக நான் பண்ணுறேன். எனக்கு இப்போது நான் டிகிரி படிச்சுட்ருக்கேன். எனக்கு அதான ஒரு இன்கம் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். என்னோட இதில் தான் நான் போயிட்டுருக்கு. இப்போ மற்றவங்க அது சொல்கிறான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் விட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு 100%ல் 50% தான் அவனுக்கு பிடிச்ச வேலை பண்ணுறான். அவன் படித்ததுக்காக பண்ணுறான்னு வைங்களேன். அதுதான் உண்மையே. ஏன்னா இப்போ நான் படித்ததுக்கான வேலை நான் பண்ணுறேன்னு கேட்டால் நான் ஒரு சேல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனக்கு அது பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். நான் ஏன்னா இப்போதைக்கு எனக்கான இன்கம்மை நான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மற்றவங்களுக்காக வாழாதீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இது பண்ணாதீங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் லைஃபு கைஸ். எதுக்கு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கு, சேட் ஆகிட்டு வேணாம். ஃப்ரீயாக விடுங்க.